ஓம் சாந்தி. 6/1/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் மிகவும் இனிமையானதாகவும் முதல் தரமானதாகவும் இருக்க வேண்டும். எப்படி தந்தை துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ, அதுபோல நீங்களும் தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். கேள்வி: லௌகீக உற்றார் உறவினர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கான வழிமுறை என்ன? பதில்: யாரேனும் உற்றார் உறவினர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் மிகவும் பணிவாகவும் அன்பின் பாவனையோடும் புன்சிரிப்போடும் ஞானத்தை சொல்ல வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம்தான் என்பதை புரிய வைக்க வேண்டும். தந்தை வந்து ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். பக்தி முதலியவற்றையோ பல பிறவிகளாக நாம் செய்திருக்கிறோம். இப்போது ஞானம் ஆரம்பமாகிவிட்டது. இப்படி எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது மிகுந்த யுக்தியுடன் பேசுங்கள். குடும்பத்தில் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். பாடல். இறுதியில் அந்த நாளும் இன்று வந்ததே. ஓம் சாந்தி. ஏதாவது பாடல் ஒலிக்கும்போது குழந்தைகள் தங்களுக்குள் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு வினாடியில் வெளிப்படுத்த முடியும். இது எல்லையற்ற டிராமாவின் மிக பெரிய கடிகாரம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அழைக்கவும் செய்கிறார்கள். எப்படி கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது என்றால் எப்போது வாய்தா வரும் என்று கேட்கிறார்கள். அழைக்கும்போது நமது கேஸ் முடிவடையும். ஆக குழந்தைகள் மீதும் கேஸ் உள்ளது. என்ன கேஸ்? ராவணன் உங்களை துக்கம் மிகுந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றான். உங்கள் கேஸ் பெரிய கோர்ட்டில் தாக்கலாகின்றது. மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா, நீங்கள் வாருங்கள், வந்து எங்களை துக்கங்களில் இருந்து விடுவியுங்கள் என்று. ஒரு நாள் உங்கள் வழக்கு விசாரிக்கப்படும். பாபா கேட்கவும் செய்கிறார், டிராமாவின்படி வரவும் செய்கின்றார். முற்றிலும் சரியான நேரம் வரும்போது அதில் ஒரு வினாடி கூட வித்தியாசம் இருக்க முடியாது. எல்லையற்ற கடிகாரம் எவ்வளவு மிக சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே உங்களிடம் இந்த சின்ன கடிகாரங்கள் கூட சரியாக செல்வதில்லை. யஜ்யத்தின் ஒவ்வொரு காரியமும் மிகச் சரியாக நடைபெற வேண்டும். கடிகாரமும் மிகவும் சரியாக இருக்க வேண்டும். பாபாவோ மிகவும் சரியாக உள்ளார். கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் மிகவும் துல்லியமான நேரத்தில் பாபா வருகின்றார். ஆக குழந்தைகளின் வழக்கு இப்போது விசாரிக்கப்பட்டது. பாபா வந்துவிட்டார். இப்போது நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். இதற்கு முன்பு துக்கம் கொடுப்பது யார் என்று நீங்களும் கூட புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள். இப்போது பாபா புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யம் துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பம் ஆகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டது. பாபா கல்பகல்பமாக சங்கம யுகத்தில் வருகின்றார். இது எல்லையற்ற விஷயமாகும். சிவபாபா எல்லையற்ற இரவு நேரத்தில் வருகின்றார். கிருஷ்ணரை பற்றிய விஷயம் இல்லை. எப்போது பயங்கரமான இருளில் அஞ்ஞான உறக்கத்தில் மனிதர்கள் உறங்கி போயிருக்கிறார்களோ அப்போது ஞான சூரியனாகிய பாபா வருகின்றார். குழந்தைகளை பகலை நோக்கி அழைத்துச் செல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். ஏனென்றால் பதீதமான நிலையில் இருந்து தூய்மையாக ஆக வேண்டும். பாபாதான் பதீத பாவனர் ஆவார். அவர் எப்போது வருகிறாரோ அப்போதுதான் உங்கள் வழக்கின் விசாரணை, அதாவது ஹியரிங் நடக்கும்.
இப்போது உங்கள் வழக்கு கேட்கப்பட்டு விட்டது. பாபா சொல்கிறார், நான் பதீதமான ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குவதற்காக வருகின்றேன். தூய்மையாக, அதாவது பாவனமாக ஆவதற்கான எவ்வளவு சகஜமான உபாயத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். இன்று பாருங்கள், விஞ்ஞானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது. அணு ஆயுதங்கள் பற்றிய குரல் எவ்வளவு வேகமாக ஒலிக்கிறது. குழந்தைகளான நீங்கள் அமைதியின் பலத்தின் மூலம் விஞ்ஞானத்தை வெற்றியடைகிறீர்கள். அமைதி, அதாவது சைலன்ஸ் என்பது யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா தன் தந்தையை நினைவு செய்கிறது. பாபா, நீங்கள் வருவீர்கள் என்றால் நாங்கள் சாந்தி தாமம் சென்று வாசம் செய்வோம். ஆக குழந்தைகள், நீங்கள் இந்த யோக பலத்தின் மூலம், சைலன்ஸு பலத்தின் மூலம் சயின்ஸ் மீது வெற்றி அடைகிறீர்கள். சாந்தியின் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அறிவியலின் மூலம்தான் இந்த அழிவு முழுவதும் நடைபெற வேண்டியுள்ளது. அமைதி சக்தி மூலம் குழந்தைகள் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். ஸ்தூலமான பலம் உள்ளவர்கள் ஒருபோதும் உலகத்தின் மீது வெற்றி அடைய முடியாது. இந்த பாயிண்ட்டுகளையும் கூட நீங்கள் கண்காட்சியில் எழுதி வைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தொழில் முதலியவற்றிலிருந்து உங்களுக்கு விடுப்பு கிடைக்குமானால் தந்தையின் நினைவில் இருப்பதற்கான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். மாயையை வெற்றி அடைவதற்காக நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 2. மிகவும் பணிவுடனும் அன்பு நிறைந்த பாவனையுடனும் புன்சிரித்து கொண்டே உற்றார் உறவினர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்களிடம் புத்தியை அலையவிடக்கூடாது. அன்புடன் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம்: நடமாடும் பொழுதெல்லாம் ஃபரிஷ்தா சுரூபத்தின் காட்சியை காட்டக்கூடிய சாட்சாத்காரமூர்த்தி ஆகுக. விளக்கம்: ஆரம்ப காலகட்டத்தில் நடமாடும் பொழுதே பிரம்மாவின் ரூபம் மறைந்து ஸ்ரீ கிருஷ்ணராகவே அவர் தென்பட்டார். இந்த காட்சியினால்தான் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தார்கள். அவ்வாறே சாட்சாத்காரம் காண்பிப்பதன் மூலமாகவே இப்போதும் நீங்கள் சேவை செய்யுங்கள். சாட்சாத்காரம், அதாவது காட்சி கிடைக்கும்போது தந்தையின் குழந்தையாக ஆகாமல் அவர்களால் இருக்க முடியாது. எனவே போகும்போதும் வரும்போதும் தங்கள் ஃபரிஷ்தா சுரூபத்தை காண்பியுங்கள். சொற்பொழிவு செய்பவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனுபவத்தை கொடுப்பவர்களாக ஆகுங்கள். அப்பொழுதுதான் இவர்கள் அல்லாவின் குழந்தைகள் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஸ்லோகன்: எப்பொழுதும் ஆன்மீக பெருமிதத்தின் அனுபவத்தை செய்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து மீண்டும் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய ஹோம்வொர்க்: தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்போது தன்னுடைய உள்ளத்தின் சுபமான பாவனைகளை மற்ற ஆத்மாக்களை சென்றடைய வையுங்கள். அமைதியின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் அமைதி சக்தி உள்ளது. இந்த சக்தியை மனதின் மூலம், உடலின் மூலம் வெளிப்படுத்துங்கள். ஒரு வினாடியில் மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். அப்போதுதான் அமைதி சக்தியானது சுற்றுச்சூழலில் தானாகவே பரவும். நல்லது. ஓம் சாந்தி.